செக்ரட்டரியாக பணியாற்றுகிறது.
சிறப்பாக நம்முடைய திருச்சபை சபை ஊழியர் ஐயா அவர் இந்த விடுமுறை நாள் வீணாக இருக்கக்கூடாது, நம்முடைய சமூகத்தில் உபவாசித்து சிறியவர் முதல் பெரியவர் வரை வாலிபர்கள் அனைவரும் இணைந்து நாம் இதனால் ஜெபிக்க வேண்டும். கடவுளுடைய மகிமையை இன்னும் அதிகமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு பாரத்தோடு இந்த ஜெப கூடுகையை ஆரம்பிக்க உறுதி செய்திருக்கிறார்கள். கவனமாக நல்ல திரு விக்ரமசேகர் ஐயா அவருடைய சபையின் ஊழியர், சபை வழியாக சிறப்பாக திரு ஜார்ஜ் உபதேசர் ஐயா இந்த கூடுகையின் ஒருங்கிணைப்பாளர், தொடர்ந்து சபையின் பெரியோர்கள், பொறுப்பாளர்கள் அனைவரும் இந்த வேலையிலே அன்றாட இயேசு கிறிஸ்து நாமத்தாலே வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். சிறப்பாக நம்முடைய குருசேகரத்தின் செயலர் திரு இயேசு ஐயா அவர் மத்தியில் இருப்பது சிறப்புக்குரியது. ஐயாவையும் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். சிறப்பாக இந்த நாளிலும் நம்முடைய அழைப்பை ஏற்று நம் மத்தியிலே ரொம்ப தொலைவிலிருந்து வருகை தந்ததுக்கான அன்பிற்கும் செய்தி நேரம் அன்பிற்கும் ராஜேஸ்வரியாவிடம் இந்த நேரத்தில் நம்ம கொடுப்போம். தன்னுடைய செய்திகளாக நம்ம வழிநடத்துவாங்க. கர்த்தருடைய சமூகத்தை அவருடைய சமூகத்தில் வந்து எந்த மனுஷனும் பெருமையாய் போவதில்லை. கர்த்தருடைய சமூகம் விசேஷமானது. ஆறுதலை தருகிறது, சந்தோஷத்தை தருகிறது, சமாதானத்தை தருகிறது, விடுதலையை தருகிறது. நாம் வந்து நிற்கின்ற பூமி பசுத்தமானது. நாம் பசுத்தர் ஆகையால் நீங்களும் பசுத்தமாயிருங்கள் என்று சொன்ன வேதவசனத்தின்படி பயத்தோடு நடுக்கத்தோடு பொழுது விழுங்கள் என்று சொன்ன வேதவசனத்தின்படி ஆண்டவரே இந்த உபவாச நாட்களில் ஆரம்பம் முதல் கடைசி வரை சத்தத்தை துணிக்க செய்கிறார். உடைய வல்லமையை விளங்க செய்கிறார். நீ ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியாது. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறாரே. வரம் வேண்டும் நாதா, வரம் தர வேண்டும் நாதா, வரம் வேண்டும் நாதா, வரம் தர வேண்டும் நாதா. உம்வல்ல செயல்கள் நிறைவேற்றிடும், உம்வல்ல செயல்கள் நிறைவேற்றிடும். உம் சித்தம் என்னால் நடந்தேறணும், உம் சித்தம்
பூமியிலே ஒரு மனுஷனும் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பது எப்படி? பயங்கரமான தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. எங்களுடைய மேன்மை ஒன்றுமில்லை, எங்களுடைய மேன்மை ஒன்றுமில்லை. நான் என்கிற ஆணவம் எங்களுக்குள்ளே இருக்கிறதே ஒன்றுமில்லை. வீழ்ந்து ராஜாக்கள் வணங்குகிறேன், பெரிய நாமத்தை கொண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ராஜாக்கள் விழுந்து வணங்குகின்ற பெரிய நாமத்தை கொண்டவரே உம்மை வீழ்ந்து வணங்குகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியிலே அஸ்திவாரம் போட்டு மண்ணினாலே வீடுகளை கட்டி பொட்டு அரித்து போடுகிற மனுஷன் உமக்கு முன்பாக நிற்பது எப்படி? நாங்கள் நிரபராதிகள், நாங்கள் நீதிமான்கள், நாங்கள் சுத்தமுள்ளவர்கள், பரிசுத்தமுள்ளவர்கள் என்று வரவில்லை. குப்பைகள், ஒன்றுக்கு உதவாதவர்கள். இதோ உங்களுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். தயவோடு எங்களை ஆசீர்வதிக்கிறார்கள், தொடர்ந்து எங்களை வழிநடத்துகிறார்கள். உங்களுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. மனுஷனை மறைக்கிறார்கள், மனுஷனை மறைக்கிறார்கள், மனுஷனை மறைக்கிறார்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். எல்லா துதி கன மகிமையையும் என் தகப்பனுக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து என்னும் பெற்ற நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள என் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம். இந்த சிற்றூர் பகுதியிலே வந்து மகா பயங்கரமான தேவனுடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவதாக என் அன்பு குடும்பங்களோடு சேர்ந்து இந்த பசுத்தமான தெய்வத்தை ஆராதிக்கும்படியாகவும் அவருடைய மகா பசுத்தமான வசனத்தை குறித்து தியானம் பண்ணும்படியாகவும் இடத்திலே நான் அழைத்து வந்த என்கிறான் இயேசு கிறிஸ்துவினுடைய பொற்பாதத்தை தொட்டு வாழ்த்தி வணங்கி முத்தமிடுகிறேன். நான் வந்தது உங்களுக்கு சந்தோஷமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்கறதுல. அதனால உங்களுக்கும் நான் இருக்கிறது சந்தோஷமான ஒரு முகம் எனக்கு காட்டுது. ஹல்லேலூயா. கர்த்தர் பரமமாக இந்த இடத்தில் வந்து விடுதலைகளை பெருமையாக நாம் பார்க்கிறோம், ஆசீர்வாதங்களை பெருமையாக பார்க்கிறோம். இங்கே வாசம் பண்ணுகிறவர் அற்புதமான தேவனாகிய கர்த்தர். அவருடைய சமூகத்திலே உங்களை எல்லாம் பார்க்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் ஒரு மனுஷனை கொடுத்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறார். அவருடைய ஊழியர்கள், உங்களுடைய போதகர் அருமையான அம்மா சுஜாதா அவர்கள் இன்னைக்கு தான் நான் பார்த்தேன், இன்னைக்கு தான் பேசிக்கிட்டேன். இதுவரை நான் போன் பண்ணி பேசுறதே இல்லை. அப்போ என்னை அழைத்த அருமையான போதகர், அவருடன் சேர்ந்த கமிட்டி மெம்பர்ஸ், அவருடைய லீடர்ஸ் எல்லாரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். விசேஷமாக இது சிற்றூர் இந்த ஆலயத்தில் உள்ள சின்ன குழந்தை இருந்து முதிய ஒருவரை எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே லீபனோன் வரம் ஊழியர்கள் மூலமாக என் அன்பு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதத்தையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம். அருமையான உபதேசரை அவர்கள், செயலாளர் அவர்கள், இன்னும் கேஷியர் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கேஷியர் இருக்காங்களா? ஓகே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாரையும் கர்த்தர் கனப்படுத்துவார்கள். விசேஷமாக அன்பு ஐயா ஜார்ஜ் அவர்கள் என்னோட கூட பேசி இந்த உங்களுடைய கூட்டத்துக்கு ஒழுங்குபடினார். கொஞ்சம் நாள் நாங்கள் குழப்பம் செய்வோம். நான் சொன்னேன், ஐயா வேற ஏதாவது ராஜேந்திரன் இருப்பாரு, அம்மா அப்பா நீங்க பேசும்போது கூட இங்க ராஜேந்திரன் சொன்னாங்க. ராஜேந்திரன், எஸ்.ஜே. ராஜேந்திரன் லீபனோனுடைய கிட்டத்தட்ட 24 வருஷமாக அவருடைய பணிகளை செய்து வருகிறேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னும் எவ்வளோ மக்கள் இந்த சிற்றூர் பகுதியில நான் போயிட்டே இருப்பேன். திருநெல்வேலிக்கு போற பாதே இல்லை. உங்களை ஒன்றும் நான் பார்த்ததே இல்லை. ஆனா பார்க்கக்கூடிய தேவனாய கர்த்தர் அழைத்து வருகிறார். அவரோட பேசும்போது நிறைய
ஐயா கூப்பிடுங்க. இல்ல நீங்க தான் அவங்க தீபம் பணம் சங்கீதங்களை நாங்க பார்க்கிறோம், அதுல இருந்து நம்பர் எடுத்து நாங்கள் கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அவரை நான் நேரடியா பார்க்கல, இங்க வந்த பிறகுதான் பார்த்தேன். இவங்களே மாதிரி சேமா எனக்கு கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்பாக ஒரு அருமையான போதகர் மோகன்தாஸ் அப்படிங்கிற ஒரு அருமையான போதகர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்தார். இந்த சமயம் இந்த உலகத்திலே இல்லை. ஊழிய பாதையிலே என்னை என்கரேஜ் பண்ணுறதும் என்னை உற்சாகப்படுத்துறதும் ஒரு வேலையாகவே இருக்கும். கிட்டத்தட்ட நான் மும்பையில் இருந்தோம்னா ஒரு வேற டிஸ்ட்ரிக்ட் பகுதியில் இருந்தேன். ஆனால் எப்போ நான் சொல்ல லீபனம் பணம் என்கிற பத்திரிகையை நான் வெளியிட்டுக் கொண்டிருந்தேன். அந்த பத்திரிகைகளே போஸ்ட் மூலமாக இந்தியா முழுவதுமாக வேர்ல்டு அநேக கண்ட்ரிக்கு அனுப்பிட்டு இருந்தேன். அந்த பகுதியில் உள்ள பெரிய நேரில் போய் சந்தித்து அந்த சர்ச்சஸ்ல உள்ள முக்கியமான நபர்களை பார்த்து நான் பேசிட்டு இருந்தேன். அவர் எப்போதும் மோகன்தாஸ் சொல்றாரு, என்ன சொல்லுவாங்க, ஊழியக்காரர் இது இந்த பாதையில வரப்போது எங்கேயும் பார்த்து நீங்க சர்ச்சிலே ஒரு செய்தி கொடுத்துட்டு போயிருமையா. இன்னைக்கு காணப்படுகிற கல்யாண இந்த மோகன்தாஸ் லோகத்திலே இல்லை என்றாலும் ஊழியர்களே பெருவாரியான மக்களை தேவனை கற்று தமக்கு என்று வைத்திருக்கிறார். பாகால்களுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த மகத்துவ தேவனை கற்று அவர் சாயலாகவே அந்த ரெவரண்ட் மோகன்தாஸ் அவருடைய சாயலாகவே என் அன்பு ஐயா ஜார்ஜ் அவர்களை நான் காண்கிறேன். கபர் அவர்களை ஆசீர்வதிப்பார்கள். ஊழியர்கள் கர்த்தருடையது, ஊழியர்கள் கர்த்தருடையது. இந்த மனுஷனுக்கும் சொந்தமானதில்லை. எனக்காகவும் என்னுடைய ஊழியர்களுக்காகவும் நீங்க ஜெயிப்பீர்கள் சொல்லி கர்த்தருக்குள்ளாக நான் நம்புகிறேன். லீபனம் பணம் சங்கீதங்கள் என்று நீங்கள் டைப் படிச்சு பார்க்கிறீர்களால் முதல் பாதியில் பாடல்கள் 6 பாடல்கள் ஒரு ஜபமும் வெளியிட்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு அதை ரிசர்ச் பண்ண முடியல அப்படின்னாலும் நம்ம ஐயரம்மா, நம்ம ஐயா ஜார்ஜ் ஐயா, ஐயா இவங்க எல்லாத்துக்குமே கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அந்த உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி பாடல்கள் கேட்டு உங்களுக்கு வாய்ப்பாக கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்கள். செய்திக்காக எடுத்துக்கொண்டேன் தேவவசனம். பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் யாராவது வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அருமையான இந்திய தேசம் நமக்கு கொடுக்கப்பட்டது, நம்முடைய தாய் நாடு. அருமையான தேசம். விடுதலையான 78வது சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாடி வருகிறோம். 78 வருஷமாகி விடுதலையான இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி, இந்த ஆகஸ்ட் 15ஆவது நாள் இந்தியா தேசம் விடுதலையானது. குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இந்த இந்திய தேசம் ஆகஸ்ட் 15 முழுமையான விடுதலையை பெற்றா தூங்கினீங்களா? இந்திய தேசம் ஆகஸ்ட் 15 ஜெண்டா பத்தன கொடிகளை ஏற்றி இந்த பிளாக் ஃபங்க்ஷனை நம்ம நடத்தி விடுதலை ஆயிட்டோம். அவங்க அந்த இங்கிலீஷ்காரங்க ஆங்கிலேயர்கள் நம்ம ஆண்ட பொழுது
ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் சொல்லி ஆரம்பிச்சாங்க. அது விடுதலை ஆயிடுச்சா? இல்லை. அதுக்கு அப்புறமும் அவர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அவருக்கு அப்புறம் நம்மை அவர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஜனவரி 26ஆவது நாள் குடியரசு தினமாக அவர்கள் முழுமையான விடுதலையை நமக்கு தந்து கடந்து சென்றிருக்கிறார்கள். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாகிறீர்கள். மெய்யான விடுதலைக்காக நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அது கிடைக்கல. இந்த இந்திய தேசத்துல ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினமும் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினமாக நாம் கொண்டாடி விடுதலை ஆயிட்டோம்னு சொல்றோம். இன்றைக்கும் நிறைய பேர் என்ன முன்னுக்கு இருக்காங்க தெரியுமா? ஐயா எங்களுக்கு விடுதலையே இல்லை. நாங்க இன்னும் அடிமையாகவே இருக்கோம். இன்னும் கஷ்டப்பட்டு போகல. இந்த நாடு சுதந்திரம் அடைந்து எங்களுக்கு என்ன லாபம், என்ன பிரயோஜனம் என்று சொல்கிறார்கள். அப்படியே ஆத்மாவிலேயும் சரீரத்திலேயும் முழுமையான விடுதலை இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய பாரங்கள், இந்த உலகத்தினுடைய சங்கடங்கள், இந்த உலகத்தினுடைய கண்ணீர்கள், பாடுகள், ஏன் எனக்கு இந்த வேதனை, ஏன் எனக்கு இந்த பாரம், என்னை விடுவிப்பார் யாரும் இல்லையா? குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக உங்களை விடுதலையாக்கினார். நீங்கள் மெய்யாகவே மனுஷன் எப்படியாவது விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி, சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி, யார் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி ஒரு மனுஷன் மூலமாக அதாவது யார் மூலமாக எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறார். எனக்கு விடுதலை கிடைக்கும், விடுதலை கிடைக்கணும்னா சுகமாக சந்தோஷமாக விடுதலையாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். யாருக்கும் சிறைக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இல்லை. யாருக்கும் சிறைக்கு போகணும்னு சொல்லி ஆசையும் கிடையாது. யாரும் அடிமையா யாரும் இருக்கிற ஆசையும் எந்த மனுஷனுக்கும் கிடையாது. ஆகவே இயேசுநாதர் ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். அவங்களுக்கு உடனே ஒரு பாவம், நீர் யாரு? எங்க யாருக்கு நாங்கள் அடிமையாக இருந்ததில்லை. ஒரு காலம் நாம் யாருக்கு அடிமையாக இருந்ததில்லை. எங்களை விடுதலையாக்க நீர் யார் அப்படின்னு சொல்லும்போது இயேசுநாதர் சொன்னாங்க, பாவத்தில் இருக்கிற பாவத்துக்கு அடிமையார் அவரை இயேசுநாதரால் மாத்திரம் விடுதலை. பாவங்களும் துக்கங்களும் கண்ணீர்களும் பாடுகளும் இழப்புகளும் இல்லையே கவலைப்படுகிற அந்த கவலைகளுக்கும் முற்றுப்புள்ளியை இயேசுநாதர். இந்த உபவாச கூட்டத்தில் ஓடி வந்து காத்திருக்கின்ற ஜனமே, உண்மையை தினத்திலே கர்த்தர் உங்களுக்கு விடுதலை அருள் செய்கிறார். நீங்க உங்களுடைய முயற்சி எப்படியாவது முயன்று இந்த கடன் பாரங்களிலிருந்து வெளியே வந்துடலாமா, எப்படியாவது முயன்று இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாமா? ஒரு காலம் நினைக்கிறார். குமாரன் விடுதலை ஆகினார். மெய்யாகவே நீங்கள் விடுதலை சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமானது. நாம் முயல்கிறோம். ஒரு அருமையான சகோதரி எனக்கு தெரியும். அவர்களிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கும் போது, ஐயா என் மகன் ரொம்ப பிடிக்காயா, ரொம்ப பிடிக்காயா, சொல்ல முடியுமா? செய்யா இந்த குடியிலிருந்து விடுதலை வேண்டும். ஜோமணிகளா ஜோமணிகளா அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த ரிச்சாவெல்லாம் எடுத்துக்கொண்டு குடியை இருந்த ஒரே வழி, இந்த நபர்கள் கால் செய்யுங்கள், வாருங்கள். அப்படி அந்த அபிஷேக், அந்த தமிழோட பெயர் அபிஷேக், குடியை நிறுத்துவதற்காக அந்த அம்மா எங்கிட்ட சொல்றதுனால அதுக்கு முதல் பிரகாரமாகவும் அங்கெல்லாம் அழைச்சி ஒரு இடத்துல போய் அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து குடி நின்று சந்தோஷமாக குடி. ஆனா குமாரன் விடுதலை ஆகிறார் மாத்திரமே நீங்கள் மெய்யாக விடுதலை. ஆனா அது நம்பி குடிக்க மாட்டான். ஆனா அவனுக்கு ஒரு மாதிரியான அந்த சூழ்நிலை வரும்போது, குடிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் வரும்போது, பாவ செயல்களை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி எண்ணங்கள் வரும்போது
ஜோதிக்கிறோம். நம்ம விடுதலையாகவே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவால் உங்களை விடுதலையாக்கினார். நீங்கள் மெய்யாகவே விடுதலையாக நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். தேவனாய் எனக்கு சொன்னார். இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழ்ந்திருக்கிறீர்களா? அவரை நம்பி வாழ்ந்திருக்கிறீர்களா? இந்த தேவன் எனக்கு சகல காரியங்களும் ஒழுங்குகிறவராக எனக்கு செய்து தருவார். அவர்களுக்கு ஒன்றும் குறைபாடு. யோபு பார்த்து சொல்றாங்க, அவருடைய வீடு எங்கு பார்த்தாலும் எங்கேயும் குறையில்லை. அவருடைய வீடு எல்லா இடங்களிலும் நிறைவான தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். நம்முடைய வீட்டில் எங்கெல்லாம் குறைகள் இருக்கிறதோ, எங்களுடைய வீட்டிலே பாருங்கள் இருக்கிறதோ, வெளியேறியாம வாழணும்னு நினைக்கையா? அந்த பிசாசை ஜன்னீரை எடுத்துக்கொண்டு நிப்பாட்டியிருக்கேன். பிசாசாக போராட்டங்கள், செய்திகள், வீசுகள், ஏவல்கள், பிசாசானுடைய தந்திரங்கள் அவன் வைத்திருக்கிற நாவிகரசன் சொல்றான், அவன் வைத்திருக்கிற வலைகளிலே நான் சிக்கிக்கொள்ளாதபடி என் தேவனை நான் அங்கி இருக்கிறதா அதை தாண்டி கடந்து செல்வேன். அல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு ஒப்பந்தங்கள் உண்டு. அவன் தடம் கொடுத்து நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் வல்லவர். அவர் வாக்கு மாறார். சொன்னதை செய்கிற தேவனாகிய கர்த்தர். உடன்படிக்கை இந்த உலகத்திலே உங்களுக்கு வேதாகமம் தரப்பட்டிருக்கிறது. இந்த பசுத்த வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா உடன்படிக்கையும் கர்த்தர் உங்களுக்காக சொன்ன வசனங்கள். கடன் பாருங்கள், கடன் பாருங்கள். எங்களால் மீளவில்லையே, கடன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா மீளவில்லை. ஒரு குழி இருந்துச்சுன்னு வச்சிருந்தேன், ஒரு பள்ளம் இருந்துச்சுன்னா அந்த பள்ளத்தை நிரப்புறதுக்கு எங்கிருந்தாலும் மணல் கொடுத்து போட்டு அது நிரப்பும். பக்கத்துல குழி வெட்டி இதுல போட்டு அடுத்த குழி தானா திறந்து அடுத்தவே அந்த குழியை வெட்டி போட்டு ஒரு நாளும் குமாரன் விடுதலையாக்கினார். இயேசு கிறிஸ்துவால் உங்களை விடுதலையாக்கினார். மெய்யாகவே விடுதலையாக்கினார். இயேசு கிறிஸ்துவால் பார்க்க இல்லையா? புரிஞ்சிருந்த அவர் எழுதுகிறார், கர்த்தரே ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இங்கே விடுதலை உண்டு. இந்த இடத்துல இருந்து முழு விடுதலையை நீங்கள் பெற்று செல்வீர்கள். கர்த்தருடைய கரம் இன்றைக்கே அது உங்களுக்கு செய்யும். இன்றைக்கே செய்ய போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க காலை கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. சும்மா சத்தமா ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, மும்பைக்கே போகணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் விடுவிப்பார். ஹிந்தி பாடும்போது அப்படியே பாட்டு போகும்போது பஸ்ல நோட்டீஸ் போடுவோம். பைசா ஹிந்தி தெரிஞ்ச ஆளுங்க இருக்கீங்கன்னு பைசா செக்கே ஆ ஜாओ मेरा पास பைசா வேணும்னா வாங்க நாங்க இப்போ நம்மகிட்ட நிறைய லோன் கொடுக்குறவங்க அடிக்கடி கால் பண்ணி வாங்கலாம் வச்சோம். ஏன் லோன் கொடுக்குறாங்க? வாங்கலாம் வச்சோம். வீட்டில் உட்காந்து கணக்கு போடுறது 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, இவ்வளவு தானே. அந்த லோனுக்கு 10 லட்சம் தாராங்க, வாங்கி அடைச்சா நிம்மதிதான். ஒரு நாள் ஒரு நிம்மதி வர போறது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவால் உங்களுக்கு இருந்தார். நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பவர்களாக மாற்றுவார். ஹல்லேலூயா. 10 லட்சம் கூட்டி கழிச்சு எழுதி பாருங்க. உட்கார்ந்து எழுதுற எழுதி பார்க்கும்போது என்னடி ஆகுது? கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வருது. 10 லட்சம் ரூபாய் கூடுதல் வருது. டோட்டல் பார்த்துக்கலாம், அது 11 லட்சம் ரூபாய் இருக்கும், 11.5 இருக்கும். சரி, 10 லட்சத்தை வாங்கி எப்படியாவது அடைச்சி மீண்டுலாம் பாரம்பரியிலிருந்து விடுதலை முடியும். பாரம்பரியிலிருந்து விடுதலை ஆக முடியாது. மனுஷன் பல வகைகளிலே யோசிக்கிறார். எனக்கு அம்மா கூப்பிட்ட இடத்துக்கு பைக்ல 2 பேரும் பிரயாணம் பண்ணி ஆபீஸுக்கு வந்தாச்சு. மேனேஜர் அங்கே உட்காந்துருக்காரு. வாங்க
எங்களுடைய பில்டிங் ஃபண்டுக்காக ஒரு 50,000 ரூபாய் வந்து நாங்கள் வாங்குவோம். அதுக்கப்புறம் எழுதாரு, இவ்வளவு காலம் நீங்க அடைந்தீங்கன்னா உங்களுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை வேணும் இல்லையா, அதனால ஒரு 1,00,000 ரூபாய் இன்சூரன்ஸ் அப்படின்னு கொஞ்சம் வெட்டிடுவார். ஆக ஒரு 2,5 லட்சத்தை அதை என்ன செய்வாரு, வெட்டிடுவார். 10 லட்சம் வாங்கிட்டு வரலான்னு போன மக்களுக்கு அந்த 2,5 லட்சம் மைனஸ் ஆகும். ஐயா சொல்றாரு, அம்மா வேண்டாம் போயிடுவோம், வேற வழியை பார்க்கணும். அந்த அம்மா சொல்லுவாங்க, வேற எதுவும் எடுத்துக்கோ அடைச்சிருக்கோம். எனக்கு அன்பா காட்டுறது 10 லட்சம் அவர் எழுதிடுவார். உங்களுக்கு வந்தது எவ்வளவு? 7 லட்சம். சும்மா 2 லட்சம் மைனஸ் ஆயிடுச்சு. அது அங்கேயும் குழி இங்கேயும் குழி, பல தரப்புல குழி. மனுஷனால மீளவே முடியாது. கடன் பாகங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைய தினத்துல மெய்யாக இயேசு கிறிஸ்துவாக வந்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிப்பீர்களா? நான் விசுவாசிப்பேன். இந்த இடத்துல இருந்து எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன் தெரியுமா? பூமியும் அதன் நிறைவும் சத்தம் சொல்லுங்க அத்தகையதுமா அவரால் உங்களை மீட்க முடியும். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து எங்களுடைய கடன்காரர்களை எப்படியாவது மீட்பார்களா? எங்கெங்கெல்லாமோ அலைகிறேன், எங்கெங்கெல்லாமோ நான் பாடுபடுறேன். யார் என்னை விடுவிப்பா? யார் என்னை விடுவிப்பா? இனி அழுது கொண்டீரா மகனே, இனி அழுது கொண்டீரா
செய்கிற தேவனாகிய கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். இன்று நீ நடந்து வரவையா? நான் இருபது வருகிற கண்ணீருக்கு கணக்கிலேயே என் பிள்ளைகளுக்காக, என்னுடைய கடன் பாரங்களுக்காக நான் விடுகிற கண்ணீருக்கு கணக்கே இல்லையோ. யார் எழுதியிருப்பார்? யார் எழுதியிருப்பார்? நிர்பந்தமான மனுஷன் யார் எழுதியிருப்பார்? இந்த பாவ சரீரத்திலிருந்து, இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிப்பார்? குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக விடுதலையாக்கினார். நீங்கள் மெய்யாகவே விடுதலையாக்கி கண்கள் எல்லாம் குடங்களாகி கண்ணீர் கர்த்தருடைய சமூகத்திலே அழுது பார்க்கிறார் என்று சொல்லுகிறேன். நான் இரவு முழுவதும் என்னுடைய கண்ணீர் இல்லாத என்னுடைய கப்பியை நான் நினைக்கிறேன். மனுஷன் நம்பி ஓடி ஓடினதெல்லாம் இந்த தேவனாய கர்த்தருக்கு வாழாக்காமல் அவர் கீழாக்காமல் மேலாக்குவார். அவருடைய கரம் குறுகி போவதில்லை. மோசே காலத்திலிருந்தே நீட்டப்பட்ட அந்த கரம் இன்றைக்கும் நீட்டப்பட்டதாக இருக்கிறது. இன்றைக்கு தன்னுடைய ஊழியக்காரர்கள் வருவாங்க, விடுதலையை தந்திருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய கரத்தில் 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாயிருந்தார்கள். பிதாவாகிய தேவன் ஒரு நாள் சித்தப்பட்ட போது அன்று ராத்திரியிலே விடுதலையானார்கள். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் வாழ்ந்த போதும் அநேகருக்கு விடுதலையை கொடுத்தார். குருடர்கள் பார்வையிழந்தார்கள், சப்பானிகள் உழவர்கள் நடந்தார்கள், செத்து போனவர்கள் உயிரோடு இருந்தார்கள். அந்த வல்லமை இன்றைக்கும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருக்கிறது. சோர்ந்து போயிருக்கிறோம். பல காலமாக திருமணத்துக்காக நாங்கள் ஏறிக்கொண்டிருக்கிறோம் ஐயா. காலங்கள் கடந்து கொண்டே போகிறது. நாங்கள் விரும்புகிற மாதிரி ஒரு பெண் எங்களுக்கு கிடைக்கவில்லையே, நாங்கள் விரும்புகிற மாதிரி ஒரு பையன் எங்களுக்கு கிடைக்கவில்லையே. ஏன் விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பல காலமாக கர்த்தருடைய சமூகத்தில் எனக்கு ஒரு குழந்தை வாய்க்க வேண்டுமே என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். சகோதரியே, சகோதரனே, அவருடைய கை குறுகி போவதில்லை. அவர் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பான தெய்வம் வேறு யாரும் கிடையாது. தேவர்களே, என் தேவாதி தேவனை வந்து பணித்து கொள்கிறேன். இடம்பான முடியவில்லையே, படிப்புக்கு பணம் கட்ட முடியவில்லையே, ஒரு வீடு வாசல் சொந்தமாக இல்லையே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கத்தரங்க கொடுங்க. எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் நீங்க யோசனை பண்றதுக்கு அதிகமான காரியமாக இருந்தாலும், மனுஷனால கூடாத காரியமாக இருந்தாலும் தேவனாலே எல்லாம் கூடும். என் தேவனாலே எல்லாம் கூடும். சகலத்தை உங்களுக்கு செய்கிற அளவு எந்த குறையா இருந்தாலும் சரி, எந்த குறைகளாக இருந்தாலும் சரி, யோபுடைய வீட்டை நீங்கள் விசாரித்த போது அவனுடைய வீட்டிலே எந்த குறையும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க எந்த குறையுள்ளவர்களாக இருந்தாலும் இந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்க, மனுஷன் உங்களை விடுவிக்கவே முடியாது. எந்த கடன், அதாவது பேங்க் உங்களை விடுவிக்கவே முடியாது. நீங்க இங்கிருந்து வாங்கினா அங்க போய் அவருக்கு அடிமையாவீங்க. கடன் வாங்குறவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அடிமைத்தன வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்திலிருந்து மீட்கும்படியாக இதோ அசைவாடி கொண்டிருக்கிறார். இதோ அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை கூடுங்க. நீங்க சொந்த முயற்சியில அதுக்காக நாங்க சேலை கொண்டு எடுக்க முடியும், நாங்க சாப்பாடு சாப்பிட வாங்க முடியும், ஒரு வீட்டுல வாடகை இருக்க முடியும். பிரச்சனைகள் உலகத்தில் உண்டு. ஆனாலும் உங்களை வழி
தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்தவர் நேர்பாதையாக அவர் நடந்து செல்ல வல்லமை உள்ளவர். கர்த்தரை நம்புகிறோமோ செழிப்பார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கடன் வாங்கி பாகத்துல குடும்ப பாகத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, குடும்பத்தை நடத்த முடியலையோ, கடன் அப்படி விஷம் மாறி நம்மளை அடிச்சுட்டே போங்க. கணக்காரன் எப்போ வருவோம் தெரியுமா? நீங்க உற்சாகப்பட முடியாது. கடன் வாங்கிருக்கோம் வச்சுக்கிறேன், அந்த கடற்காரன் எப்போ வருவான் நம்ம வீட்டுக்கு? சும்மா சொல்லுங்க, அப்பதான் உற்சாகமா உபவாசம் கொடுக்கணும் ஆசை இருக்கு. கடற்காரன் கடன் வாங்கிருக்கோம், கஷ்டத்துல இருக்கும், அவன் வாங்குறதுக்கு வருவான். அவன் எப்ப வருவான்? பாருங்க, பல பிரச்சனைகள மனுஷன் வாழ்ந்து, பல பிரச்சனைகள மனுஷன் உடம்பு உலகத்தெல்லாம் சுத்தி வீட்டுல வந்து சாப்பிடும் போது நம்ம தகப்பனர் கூட சத்தம் பண்ணலாம். நம்ம பிள்ளைய சாப்பிடும் போது சாப்பிடும்போது சாப்பிடுறது அது நிம்மதியான நேரம் சாப்பிடுறேன். அப்பதான் வந்து நம்ம கதை தட்டுவோம். தேவனை ஆராதிக்கின்றவர்கள் விடுதலையோடு வாழ வேண்டும். எவருக்கும் நாங்கள் அடிமையாக இருக்கிறது. ஆபிரகாம் காலத்திலிருந்தே ஒருவருக்கும் நாங்கள் அடிமையாக இருக்கிறதில்லை. தேவனாய் ஒருவருக்கு மாத்திரம் நாங்கள் ஊழியம் செய்கிறார்கள். அவர் ஒருவரையே மாத்திரம் நாங்கள் தரப்படுத்த முடியாது. அழைக்கப்பட்டிருக்கிறோம். குடும்ப பாரத்தில் இருக்கிறீங்களோ, குடும்ப பாரம் வெளி சொல்ல முடியல, அங்கே ஏதோ வாழோம். யாரையும் பார்த்தோன்னே சொல்லுங்க, சிஸ்டர் ஏமா நல்லா இருக்கியா இருக்கும் அப்படின்னு சிலவங்க இருக்கும் அவங்க சொல்லுவோம். சிலவங்க ஆனா அவருடைய இருதயத்துடைய பாரங்கள் இயேசு கிறிஸ்துவாக அறிவார். இரவு பகலாக கண்ணீரின் பாதையை அவர்கள் கடந்து வருகிறார்கள். அவரால் உங்களை விடுவிக்க முடியும். எல்லாரும் தேங்காவை போட்டு உடைச்சா நம்ம பழமைக்கு எல்லாரும் தேங்காவை போட்டு உடைச்சி பண்டிகை கொண்டாடுறாங்கன்னா நம்ம சிறக்கைய போட்டாலும் உடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்துவாரை அண்டி வந்திருக்கின்ற தெய்வ ஜனமே, உங்களுடைய வீடும் நிரப்பப்படும். உங்களுடைய வீடு நிரப்பும். பாத்திரங்கள் நிரம்பி வழியும். கர்த்தரின் பாத்திரத்தை நிரப்புவாங்க. விசுவாசிகள் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழியுமே. நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். நான் கடன் வாங்காது இருப்பேன். கடன் பாரவில்லை. தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிற அநேக பேர் பாரங்கள், குடும்ப பாரங்கள், குடும்பத்தில் வருகிற அவமானங்கள், நிந்தைகள் சுமக்க முடியவில்லைங்க. வெளியே நம்ம பெற்ற வாழ்க்கையா அப்படி இல்லை. சிறட்டையை போட்டு உடைச்சு வாழ்க்கை இல்லை. உங்களுடைய எல்லா பாத்திரமும் நிரம்பணும். எல்லா பாத்திரங்களையும் நிரப்ப நம்மளோட தேவனாய கர்த்தர் இருக்கிறார். எல்லா லீபனோன் சங்கத்திலே பாடிடுறதோட உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை படிக்குமா? கோரே பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், கோரே பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில்
நினைச்சது நடக்கலையோ கிளப்பி கிளப்பி கிடக்கிறதையோ நினைச்சது நடக்கலையோ நிச்சயமாக முடிவு உண்டு ஏற்ற காலத்தில் எல்லாம் கிடைக்கும் நிச்சயமாக முடிவு உண்டு ஏற்ற காலத்தில் எல்லாம் கிடைக்கும் நாளைய தினம் குறித்து கவலைப்படாதே நாளை நினைத்தது இருப்பதை நான் பொறுப்பேற்று கவலை மகளே நாளை பொறுப்பேற்று கவலை மகளே எனக்கு கிடைக்கலையோ நினைச்சது நடக்கலையோ எனக்கு கிடைக்கலையோ நினைச்சது நடக்கலையோ நிச்சயமாக முடிவு உண்டு ஏற்ற காலத்தில் எல்லாம் கிடைக்கும் நிச்சயமாக முடிவு உண்டு ஏற்ற காலத்தில் எல்லாம் கிடைக்கும் தாய் உன்னை மறந்திடலாம் தந்தையும் வெறுத்திடலாம் தாய் உன்னை மறந்திடலாம் தந்தையும் வெறுத்திடலாம் உள்ளங்கையில் உன்னை மறந்திடும் உலகேசம் கைவிடமா உள்ளங்கையில் உன்னை மறந்திடும் உலகேசம் கைவிட மாட்டார் அதனால் நாளைய தினம் குறித்து கவலைப்படாதே வெளியையும் முத்திரை பதிக்கப்பட்ட பிரச்சனைகள் வெளியும் அவன் ஒன்றும் செய்ய முடியாது எவனை விழுங்கலாம் வகை தேடி சுற்றியதிக கட்சிக்கிற சிங்கம் போன்ற பிரதான பிசாசானவருடைய மக்களுக்கும் அவருடைய கைகளுக்கும் அவருடைய வலைகளுக்கும் அவருடைய கயிறுகளுக்கும் நம்மை தப்ப பண்ண இந்த இயேசு கிறிஸ்துவான வல்லவரோட இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. யாரில் இருந்தோ விடுதலை கொடுக்கிறார், பாவங்களில் இருந்து விடுதலை கொடுக்கிறார், சாபங்களில் இருந்து விடுதலை கொடுக்கிறார். சாபம் யாரு பாட்டம் யாரு போட்ட சாபம் நான் இப்போ வரைக்கும் இந்த பாடத்தில் இந்த உலகத்தில் வந்தனாலே எனக்கு அனுபவித்து காட்டியிருக்க இதை யாராலும் விடுவிக்க முடியல. ஒரு இனத்தை மக்களோடு எனக்கு அதிக உறவு தெலுங்கு மக்கள் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மக்கள் ஜாதின்னு சொல்லுவாங்க. அவர்களே ஊழியர்களை செய்யும்படியாக நான் பல வருஷங்கள் சென்றேன். அவர்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுக்க வேண்டும் என்று நிறைய பிரயாசப்பட்டேன். அவர்களே ஒரு பழக்கம் என்ன தெரியுமா, பிச்சை எடுக்கிறதுனா அவங்க தொழில். எங்க தேவதா, அதாவது அவங்க கடவுள், அவங்க மூதாதையர் மேல பெற்ற சாபம், இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அதை செய்ய வேண்டியது இல்லையா? பிச்சை எடுக்கிறதா எங்களுடைய தொழிலே அப்படின்னு சொல்றாங்க. சாபம் பீடி பீடியாக தலைமுறையாக பிரயாசப்பட்டு அங்க கடன் வாங்கி அத்தனை காரியத்தை செய்து கடனிலே தகப்ப பிள்ளைகளை விட்டுருக்கோம். அடுத்த ஜெனரேஷனும் கடனிலே வாழ்ந்து தலைமுறையா கடனிலே வாழ்ந்து அவர்களை கிடைக்கிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவால் அவர் விடுதலை ஆக்கினார். மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆக்கப்படுவீர்கள். அந்த தொழில் செய்யலாம்னு சொன்னீங்கன்னா பிச்சை இருக்கிற பழக்கம் உள்ளவர்கள் அவங்க வசதியான ஆட்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய வசதியான ஆட்கள் அவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, 5 கிலோ மட்டன் எடுத்து சொல்லுவாங்க. அதுவும் இந்த வேற மட்டன் சிக்கன் அதெல்லாம் இல்லை, கிடாக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த விலை கூடுத கறிகளை வாங்கி 5 கிலோ வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு பண்றாங்க. இவங்க அவங்களுக்கு பிச்சை கொடுக்குறாங்க, இவங்க மற்றவர்கள பிச்சையா வாங்கிடுறாங்க. கனம் பொருந்தியவர்கள் ஆன பிறந்து கூட எங்களை விடுவிக்க யாரும் இல்லை. எங்களுடைய தேவதைகள் எங்கள் மேல் விட்ட சாபம். ஒரு அருமையான ஊழியக்காரன் எனக்கு தெரியும். ஐயா, என் தகப்பனார் பட்ட கஷ்டம் ஒரு கணக்கே இல்லைன்னா பனையேற்றி தொழிலை செய்வார். 72 பனை ஏறுவார். அவருடைய கணவரினால அவருக்கு தெரியாத வேலைகள் எதுவுமே கிடையாது. எல்லா விவசாய தொழிலும் அவருக்கு தெரியும். மண், அந்த காலத்தில் மண்களை வைத்து வீடுகளை கட்டி மண் சுவரை எழுப்பி கூரை மேய்ந்து எல்லா வேலைகளையும் அவர் செய்வார். அவருக்கு தெரியாத வேலைகளே கிடையாது. ஆசீர்வாதம் என்பதே இல்லாமல் போச்சு. அவருடைய வஸ்திரங்களை பார்த்தார், அப்படிப்பட்ட ஒரு அழுக்கு வஸ்திரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். பயங்கரமான முயற்சி, இரவு பகலாக வேலை செய்வார். 3 மணிக்கு எழுப்பி வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக பட்டணம் கொடி அப்படின்னு சொல்லி ஒரு கூலியை கண்ணுக்குள்ளே வைத்துக் கொண்டு படிப்பார். எப்படியாவது நாம் வீடு விட வேண்டும், எப்படியாவது என் குடும்பங்களை நல்ல வழியில் கொண்டு வந்து விட வேண்டும் என்று சொல்லி ஆசையா முடியவே இல்லையா? அதே சாபம் என்னுடைய எனக்கு வந்தது. நானும் நல்ல படித்தவனாக இருந்தேன், நல்ல ஆழமானவனாக இருந்தேன். நான் எனக்கும் ஐயமான கடமை உண்டு. ஆனால் ஒன்றும் செய்ய முடியாமல் போயிட்டேன். மெக்கானிக் வேலைகளை நான் செய்தேன். என்னுடைய வஸ்திரமும் எப்பொழுதும் அழுக்காகவே இயேசு கிறிஸ்துவால் என்னை விடுவித்தாரே, என்னை விடுவித்தாரே. நான் இப்பொழுது ஒரு நேரத்துக்கு ஒரு ஷேக் போடுறையா, ஒரு நேரத்துக்கு ஒரு பயிற்சி போடுறையா. விசேஷித்த ஆணையினால என்னை என் தகப்பன் அலங்கரிக்கிறாரையா. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவால் உங்களை விடுதலையாக்கினார். நீங்கள் மெய்யாகவே விடுதலை.
சகோதரர்களுடன் சொல்றேன். அல்லேலூயா. ஆண்டவரே, தேவனுடைய சுகம் சமூகத்திலே சுகம் உண்டு. அவர் உங்களை சில பிள்ளையாக நினைக்கிறார். என் தகப்பன் என் தாயை என்னை கைவிட்டாரோ கர்த்தர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார். அந்த நேரம் உங்களுக்கு சாதிக்கிறார். என் பிள்ளை உங்க பிள்ளை கண்ணீரிலிருந்து ஒரு சொட்டு கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து எவ்வளவு கவலைப்படுறீங்க. அந்த உங்களுடைய உண்டு புரிந்த தேவனாக அப்படியே இருக்கிறார். என் பிள்ளைகள் அழுதான் அவர் மனிதர்களாக இருக்கிறார். உங்களை சந்தோஷமாக வைக்க வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக நீங்கள் என்றென்றைக்குமாக வர எல்லா காரியங்களையும் அவருடைய கரத்தில் வைத்து வைத்திருக்கிறார். அவர் யாருக்கும் பட்சமாக உள்ள தேவன், எல்லாருக்கும் அவங்களுக்கு மட்டும் இருக்க இவங்களுக்கு மட்டும் இருக்கிற உங்களுக்கும் தேவனாக கர்த்தர் செய்வார். இன்றைக்கே செய்வார். இன்றைக்கு அதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. கடைசி முடிவில் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். யாரெல்லாம் ஜெபிக்க பொறுத்தனைகளோடு கூட இந்த தேவனாகிய கர்த்தர் எனக்கு வல்லமையோடு இந்த காரியத்தை செய்கிறார், அவருக்கு நான் வந்து சாட்சியாக இருப்பேன். அவருக்கு நான் பொறுத்தனைகளை செய்வேன். பொறுத்தனையோடு கூட கடைசி நிமிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும்படியாக நீங்கள் வியாதியிலே ஐயோ நான் என்ன செய்வேன், இந்த வியாதி வருகிறதே, பெட்டி பெட்டியாக மாத்திரைகளை வாங்கி வாங்கி காலங்களெல்லாம் கடந்து போச்சு. எனக்கு அந்த ஆண்டவரை கர்த்தரால் தெரிவிக்க முடியும். கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. பல காரியங்களை யோசனை பண்ணி கொண்டு கர்த்தருடைய விடுதலை ஆக்குவார். கர்த்தர் அந்த குணம், கர்த்தர் அந்த குணம் வியாதியில் இருக்கிறையா இரவு வந்தால் ஏற்படுகிறது. எதற்காக ஏற்படுகிறது? காலை பொழுது எப்பொழுது வெளியும் கொண்டு காத்திருக்கிறையா? என்னுடைய வழியில் என்னால் காண முடியவில்லையே, யாருக்கு காணவில்லையே. பகல் வந்தா எப்போ ராத்திரி வரும்? கொஞ்சம் நிம்மதியாக பகலாமே வேதனைகளில் பாடுகளில் இருக்கின்ற பிள்ளைகளே, சுகம் தேவனிடத்தில் உண்டு, பலன் தேவனிடத்தில் உண்டு. எனக்கு அப்பா நாடுகளே, கர்த்தரின் வெளிச்சம் என் ரட்சிக்குமானவர், யாருக்கு பயப்படுக? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். பலவிதமான காலகட்டங்களை கடந்து வந்திருக்கிறார். மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரம் மாத்திரம் இருந்தது என்று சொல்லி தாவீதரசன் எழுதுகிறார். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட தாவீதரசனையும் தன்னுடைய மகன் மூலமாகவே அநேக பொல்லாப்பவனுக்கு வந்தாலும் கர்த்தர் அவரை கைவிடவே இல்லை. நரை மயிர் முதிர் வயதுள்ளவர் ஆகுவரையும் அவரை கைவிடாமல் அன்பு தேவனாகிய கர்த்தர் உங்களையும் நடத்துவார், என்னையும் நடத்துவார் என்று சொல்லி விசுவாசியுங்க. ஆனால் கூட ஒன்றும் இல்லை. பாருங்கள், எந்த வாரங்களாக இருந்தாலும் சரி, சாபங்கள் எது இருந்தாலும் சரி, அந்த ஊழியக்காரர்கள் எப்படி சாட்சியாக சொல்கிறார், அந்த சாபம் முறிந்து போவதை நோகங்களை முடிப்பேன். தேவனாகிய கர்த்தர்களுடைய நோகங்கள் சொன்னா, அதாவது நம்ம மாடுகளை வண்டியில கூட்டும் போது ஒரு நோக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க, கழுத்து வச்சிருக்கான். அந்த பாரத்தை முறித்து போடும்படியாக, விடுதலை தரும்படியாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் இதோ இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நுகத்தடியை முறிப்பார். யாரும் இல்லை. அண்ணன் தம்பி ஒரு நாள் வரமாட்டாங்க. அப்பா அம்மா சித்தப்பா பெரியப்பா தாத்தா யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அந்த உதவிகள் அற்பமாக இருக்கும். என்கிறார் இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கிற விடுதலை அது மெய்யானதா இருக்கும். அவர் திறந்த வாசலை எவனாலும் கூட்ட முடியாது. அந்த தேவ வல்லவர்கள் ஒரு ஆசீர்வதிப்படியாக இருந்த இடத்துல வந்திருக்கிறார். பாவங்களில் இருக்கிறது எல்லா காரியத்துக்காகவும் நம்ம சிவபுரத்தியாக வந்துருவோம். இந்த பாரங்கள் கடன் பாரங்கள் எனக்கு வேண்டாயா, வியாதிகள் எனக்கு வேண்டாயா, குடும்பத்தில் எனக்கு சந்தோஷம் வேண்டாயா, இதெல்லாம் நம்ம மனமோடு வந்துடுவோம். ஆனால் பாவப்படியில் இருந்து வெளிவர எந்த மனுஷரும் இஷ்டப்படவே மாட்டார். அது தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார்.
எந்த பாவியானாலும் சரி நான் தள்ள மாட்டேன், நீ வா என்று அழைக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க இந்த இயேசு கிறிஸ்துவானவர்கள் மாத்திரமே முடியும். பாவ விமோசனத்துக்காக மனுஷன் பரிகாரமாக அநேக காரியங்களை செய்யும்படியாக போகிறார். தன்னைத்தானே மொட்டையடித்துக் கொள்கிறார். தன்னுடைய சரீரத்தையே அவன் பலவீனப்படுத்திக் கொள்கிறார். முடிந்த அளவுக்கு பார்க்கிறாரா? சில பேர் நாம் வாழ வேண்டும், ஆசீர்வாதமாக வாழ வேண்டும், பரலோக ராஜ்யம் சென்று அடைய வேண்டும், எனக்கு இந்த கஷ்டங்கள் வேண்டாம், பாரங்கள் வேண்டாம் என்று சொல்லி பெத்த பிள்ளைகளையே பலி செலுத்தும்படியாகவும் முன் வந்து விடுகின்றனர். ஆனால் எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் சும்மா உங்களுக்கு விடுதலை தருவார். சும்மா உங்களுக்கு விடுதலை தருவார். ஒன்றுமே நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவரை மாத்திரம் விசுவாசிக்கிறீர்களா? என் தேவனாய கர்த்தர் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கிறீர்களா? நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நிர்பந்தமான மனுஷன் பவுல் அப்போஸ்தலன் கூட சொல்கிறார், எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் அவர் கூட எழுதுகிறார். நிர்பந்தமான மனுஷன் வாசிகள் ரோமர் 7ஆம் அதிகாரம் 23 24 வசனம். முதல்ல 24ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆகிலும் என் மனதில் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு 24 வசனம் 24. நிர்பந்தமான மனுஷன் இந்த பாவ சரீரத்திலிருந்து, இந்த மனுஷ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிப்பார்? பரிசுத்த பவுல் சொல்கிறார், யார் என்னை விடுவிப்பார்? இயேசு கிறிஸ்துவானவராலே இந்த விடுதலை உண்டு. பாவிகளை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூலோகத்தில் வந்தார். பிசாசானவர் அதற்கு விரோதமாக எத்தனையோ காரியங்களை செய்து வருகிறார். அன்பான தேவனுடைய ஜனமே, இப்படி ஒரு ஆராதனையை மும்பை பட்டணத்தில் முடித்த போது பாஸ்டரையா சொன்னாங்க, ஐயா ஒரு டைம் கிடைச்சா ஒரு வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணிட்டு போக முடியுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா, ஆண்டவருக்கு சொல்லி ஊழியத்துக்காக இருக்கோம், ஜெபத்தை விடையா வேற நடக்கு வரேன்னு சொல்லி அவருக்கு நாளுமாக அருமையான ஒரு சகோதரரை சந்தித்து ஜெபிக்க முடியாது. அது 4th floorல இருக்கிறார். பெரிய பெரிய எல்லாருமே வசதியான வாழ்க்கை பிசாசான கட்டி போட்டிருக்கிறார். அநேக ஜனங்களை அவர் கட்டி வைத்திருக்கிறார். அதிலிருந்து விடுதலையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நான் போதகமாக கீழே வாசகத்தை என்ட்ரி பண்ணிட்டு இந்த ஃபிளைட்டில் போன நம்பர் அப்படின்னு சொன்னோடனே அவர் எழுதியிருக்கிறார். 2 விதமாக நாங்கள் கடந்து சென்றோம். முதலாவது போதகர், 2வது 2 விதமாக அந்த வீட்டு முன்னாடி போய் அந்த காலின் பிள்ளை அவர் அழுதுதான் தெரியும். அந்த ஒரே செகண்ட்ல பாசுடைய காலரை அப்படி சட்டை அப்படி சட்டை பிடிச்சி ரோனக்கு அப்படிங்கிற பையன் அப்படி கீழே எடுத்து எனக்கு என்ன செய்யணும்னே ஓடல. ஒரு வீட்டுக்கு போனா பெல் அடிச்சா வாங்க தண்ணி குடிங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள போறவங்க நேராக இன்னும் அதிகமாக நெருங்கி எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறார் விடுதலைக்காக. விடுதலையை விடுவிக்கவே மாட்டேங்கிறார். நானும் ஒரு அளவுக்கு ஹெல்ப் நானும் போய் கைகளை தான் பிடிச்சு இழுத்து அந்த பாஸ்டர் விடுவிக்கக்கூடிய நிறைய பணத்தால யூஸ் பண்ணேன். ஆனால் என்னாலே முடியல. ஒரு யோசனை வந்துச்சு, நம்முடைய பேங்க்ல பரிசுத்த வேதாகம் இருந்துச்சு. பிசாசாவை எதிர்க்க முடியாது. அந்த பரிசுத்த வேதாகம் அந்த பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராகிய திரிய தேவன் நம்முடைய கரங்களில் இருக்கிறார். உடனே அந்த பேங்கை கடந்து என்னுடைய வேதாகத்தை எடுத்து பிசாசானே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். பரிசுத்தவான் போதகர் கர்த்தருடைய பிள்ளை
இவர் மேல உனக்கு ஒன்றும் அதிகாரம் இல்லை என்று சொல்லி அந்த வேதாகமத்தை அவனுடைய கரங்களில் வைத்த போது செத்த மனுஷனுடைய கரம் எப்படி விழுகிறதோ அப்படியே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த அம்மா அவர் மேல போடுற ஒண்ணி வேகம் எடுத்தது கையில 2 சேர்த்து பிடிட்டாங்க. அந்த பேய்கிட்ட அவன் பிசாசு பிடிச்சிருக்கிற அந்த மனுஷனோட பேச தொடங்கினான். நிறைய பேசிட்டே இருந்தார், நிறைய பேசிட்டு. நான் பொதுவாக அதெல்லாம் கலந்துறது இல்லை. நீங்க வந்தா உனக்கு யார் யாரெல்லாம் சொந்தம், இங்க வந்து எந்த செய்ய வந்திருக்கிறா, இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனா அவர் சொன்னாரு, அந்த உட்கார்ந்து அவர் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டார். பாஸ்டர், நான் அன்னைக்குதான் அவர் வீட்டுக்கே போயிருந்தேன். அந்த உட்கார்ந்துருக்காரு, அவர் யார் தெரியுமா? அழகா சொல்றான், எஸ்.ஜே. ராஜேந்திரன். பிதாவாகிய தேவன் உங்களை அறிவார், நீங்களும் உங்களை அறிவீர்கள், பிசாசானவன் உங்களை அறிந்து வைத்திருக்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவருடைய கைக்கு தப்பும்படியாக இயேசு கிறிஸ்துவினுடைய வசனங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய ஆலயம் விடுதலையை கொடுக்கும். உங்களுக்கு எல்லாவற்றிலும் மேன்மையாக சிறந்திருக்க செய்வார். அவரை மாத்திரம் வாழ்த்தி வணங்குவோம், அவருடைய நாமத்தை மாத்திரம் போற்றி புகழ்வோம். மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை தவழ முடியாக்குவாய். மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை தவழ முடியாக்குவாய். சிலைகளை மனுஷ சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. சிலைகளின் இருக்கும்போது மனுஷ சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. இன்று கண்ணை தாண்டவில்லை, இன்று கண்ணை வருவதில்லை, இன்று கண்ணை தாண்டவில்லை, இன்று கண்ணை வருவதில்லை. பாறை உங்கள் கூடாரத்தை அழுகிறாது, பாறை உங்கள் கூடாரத்தை அழுகிறாது, பாதம் கல்லில் இடராது, பாதம் கல்லில் இடராது. ஏந்தி சுமந்து காத்து தப்புகிறது பொல்லாப்பு உனக்கு நேராது. அதே வசனத்துல உன்னதமானவருடைய என்னது எப்பவும் நம்ம சர்ச்சில் வாசிக்கிற வசனம் தான், பொல்லாப்பு உனக்கு நேராது. அது பின்னால் முன்னால ஹல்லேலூயா. பொல்லாப்பு உனக்கு நேராது. பொல்லாப்பு உனக்கு நேராது. சொல்லுங்க முன்னால பின்னால பாதுகாப்பு கூடாது. அங்க ரைட் ஓகே. உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக்கிக் கொண்டார். அதுவும் இல்ல, அது கேட்டால கண்களால் மாற்றி நீ அதை பார்த்து துன்மார்க்க வரும் பலனை காண்பாய். உன்னதமான உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவர். இல்ல இல்ல, நீங்க மொத்தமா சொல்லுங்க வாசிங்க. ஆகையால் பொல்லாப்பு நான் என்ன சொன்னேன்? பொல்லாப்பு உனக்கு நேரே எதிர பேசிட்டு இருந்தோம். ஆகையால் ஏன் தெரியுமா? அந்த தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னத்தில் நீங்கள் இருக்கும்போது, அவருடைய செட்டைகளின் மறைவிலே நீங்கள் தங்கும் போது பொல்லாப்பு உங்களுக்கு கோழி குஞ்சுகள் எல்லாம் பக்கத்துல சின்ன சின்ன குஞ்சுகளா அப்படி இருக்கும். அப்படியே பறந்து அப்படி பறந்துட்டு தெரிஞ்சோட கோழி வந்து என்ன செய்யும்? கோழியினுடைய செட்டைகளுடைய மறைவில் அவ்வளவு குஞ்சுகள் வந்து ஒன்று செய்ய முடியாது. ஒருவேளை ஒரு குஞ்சு அது காலில் கவி கொண்டு போறதோ இந்த பறக்க முடியாத பறவையாகிய கோழியோட பாதி தூரம் பறந்து போய் அதை அடிச்சு போராடி தன்னுடைய குஞ்சுகளை கொண்டு வீசியிருக்கிறோம். பறந்து காக்கிற பட்சியை போது காக்க வல்லபடு தேவனாக கர்த்தர் உங்களுக்கு உண்டு. கவலையே பண்றாங்க, கவலையே பண்றாங்க. எத்தனையோ வெளியே போகும்போது எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ் டிவியில பார்க்கிறோம், பேப்பர்ல படிக்கிறோம். எத்தனையோ காரியம், எத்தனையோ பொல்லாப்புகள் வெளியே நடக்கிறது. ஆகையால் இந்த தேவனை கர்த்தரை தாவரமாக கொண்டிருக்கிற
குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். மெய்யாகவே இன்னைக்கு விடுதலை பெற்று செல்லுமையா யாரெல்லாம் நீங்க ஆசைப்படுறீங்களோ எல்லாரும் ஜெபநிலையில் வந்து கடைசியில வந்து ஜெபிக்கும்படியாக உங்களை அழைக்கிறேன். விருப்பப்பட்டவர்கள் வந்து ஜெபித்து கடந்து செல்லும்படியாக உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தம்பி ஒரே ஒரு பாடல் கடைசியா பணிந்து போற்றுமே உன் நாமம் புகழ்ந்து பாடுவே உன் பாதம் பணிந்து போற்றுமே உன் நாமம் புகழ்ந்து பாடுவே நீர் ராஜா கப்பலி கர்த்தா வல்லமையுள்ளதை பணிந்து பாடுவே நீர் ராஜா கப்பலி கர்த்தா வல்லமையுள்ளதை பணிந்து பாடுவே பாதம் பணிந்து போற்றுவே உங்கள் நாமம் புகழ்ந்து பாடுவே உன் பாதம் பணிந்து போற்றுவே உங்கள் நாமம் புகழ்ந்து பாடுவே போற்று போற்று பாதம் தொட்டு கட்டி தழுவே கால்களை தொட்டு முத்தமிட்டு தூக்கி தோளில் சுமந்து சென்றதா போற்று போற்று பாதம் தொட்டு கட்டி தழுவே கால்களை தொட்டு முத்தமிட்டு தூக்கி தோளில் சுமந்து சென்றதா
யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறோமோ அவங்க வந்து நான் வந்து ஜெபம் பண்ணி பண்ணலாம். விடுதலை என்கிறார் இயேசு கிறிஸ்துவானவர் தருகிறார். அவர் ஜீவன் உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் மகத்துவமானவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. பாடல்கள் தெரிந்த பாடல் நீங்கள் பின்னால் படிப்பதே இருக்கலாம். கர்த்தருடைய நாம மகிமைக்காக அநேகர் இந்த இடத்துல வந்து விடுதலை பெற்று செல்கிறது. நல்ல செய்தி இயேசுவை தோற்கிப்பார் ரட்சிப்பார் நம்பி வந்து அவரை நோக்கிப்பார் ரட்சிப்பார் எந்த பாவியாயினோ தள்ள மாட்டேன் என்கிறார். துரோகம் செய்த போதிலும் நோக்கிப்பார் ரட்சிப்பார். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இதோ கர்த்தருடைய வல்லமை உள்ளவராக கடந்து வந்தார். அற்புதங்களை மலையாளத்தில் செய்ய வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்திலே அசைவாடிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தைரியமாக உடைய சமூகத்தில் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். விடுவிக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உண்டு, அற்புதங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. யாரையும் பார்த்து நீங்கள் வெட்கப்பட வேண்டாம். யாரையும் பார்த்து நீங்கள் எப்படி நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு செல்கிறேன் என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஏவினார். இதோ இந்த இடத்துல வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. கர்த்தருடைய சமூகத்தில் விடுதலை உண்டு. எந்த பாவியானாலும் அவர் தள்ள மாட்டேன் என்கிறார். நீ துரோகம் செய்த போதிலும் எந்த பாவியானாலும் அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் ரட்சிக்கப்படுவார். ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கும் செய்தி சொல்லுவோ நோக்கிப்பார் ரட்சிப்பார். தேசாதேசம் கூறுவோ நோக்கிப்பார் ரட்சிப்பார். எந்த நாடு தீரோ இயேசு காத்து நிற்கிறார். மூடன் நீசன் ஆயினோ நோக்கிப்பார் ரட்சிப்பார். கலங்குகிற மகனே, கண்ணீர் வடிக்கிற மகனே, இதோ விடுதலை தேவனுடைய கர்த்தர் உனக்கு வழங்கச் செய்கிறார். பிசாசுடைய போராட்டங்களில் இருக்கிறவனை கண்டுபிடிக்கிறார். அல்லேலூயா. இதோ பிசாசானவருடைய போராட்டம் இன்றோடு முடிந்தது. இன்று கண்ட எகிப்தியரை நீ காப்பதில்லை. அல்லேலூயா. அற்புதங்களை மலையாளங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற யாரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அன்புள்ளவரே, இந்த அருமையான உபவாச நாட்களை உபவாசத்தோடு கடைபிடிக்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக நான் வந்திருந்ததை நீ அறிவீர். எங்களுடைய இதயம், எங்களுடைய ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீ அறிவீர். எங்களை தொட்டு முத்தமிட்டு தூக்கி சுமக்கிற தகப்பனாகிய கர்த்தரை தொடர்ந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் உடைய கரத்தில் தருகிறோமையா. இந்த பிள்ளைகள் எல்லாம் உடைய கரத்தில் தருகிறோமையா. கர்த்தரை நம்பி இருக்கிற நீ ஒரு நாள் கஷ்டப்படுவதில்லை என்று சொல்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, மகிழ்ச்சியோடு
எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலும் சிறப்பாக நம்முடைய அழைப்பை ஏற்று வெகு தூரத்திலிருந்து வந்து கடவுளிய செய்தியை பாடலோடு கூட மிக ஆசீர்வாதமான ஆழமான செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்ட அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எஸ்.ஜே. ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக கிறிஸ்தவ சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நாம் நேற்றவரமாகவே பாடலை நம்மோடு கூட பாடினபடினால் மறுபடியும் ஒரு பாடல் நம்மோடு கூட பாடும்படியாய் அந்த வேளையில நாம் கடவுளுக்காக நாம் கொள்வதற்கான காணிக்கையை நம்ம கடவுளுக்காக நாம் படைப்போம். எல்லாருக்கும் அன்பான ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துவதையும் கூறிக்கொள்கிறேன். போகிறோமா ஐயா ஜார்ஜ் அவர்கள், கேடிஎஸ் அவர்கள், இன்னும் பொறுப்பில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் செக்ரட்டரி எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துவதையும் ஆசீர்வாதத்தையும் கூறிக்கொள்கிறேன். திரும்பமாக எனக்கு ஒரு ஆசை உண்டு. என் அன்பு சகோதரர்களாக இருக்கிறதையும் நான் சொல்ல வேண்டும். திரும்பமாக அம்மா எனக்கு இந்த வாய்ப்பை எடுத்ததுனால அவர்களையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ட்ராக்லாம் கொண்டு வந்திருந்தேன். ட்ராக்கை போட்டு நம்ம பாடல்களை ரொம்ப அழகாக பண்ணிடலாமே அப்படின்னு அவங்க கொஞ்சம் கலந்து பேசினேன். ஐயா அதெல்லாம் செட் ஆகுது அப்படின்னாங்க. ட்ராக் போட்டு பாடியிருந்தா கூட இவ்வளவு சிறப்பான இசைகள் எனக்கு நடந்திருக்கிறது. அந்த தம்பியை எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராங்க. அந்த தம்பியையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராங்க. இன்னும் கர்த்தருடைய வேலைக்காக அநேக இடங்களிலே கர்த்தர் அவர்களை உபயோகப்படுத்துவாராங்க. ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தம் இருந்தால் அடியவர்களோடு கூட அவர்கள் பிரயாணிக்கும்படியாக ஆண்டவர் தருவார் என்று சொல்லி கர்த்தருடன் நம்புகிறேன். காணிக்கை பாடலாக நீங்கள் பாடல்களை விரும்புகிறீர்களா? கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஆராதனை செய்வது. யாரும் மனுஷன் போய் கையை கட்டி கும்பிட்டு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்க கும்பிட்டீங்கன்னா அங்க கூடவே வேண்டாங்க. ஆண்டவருக்கு இங்க கரங்களை அசைத்து யாரும் உங்களை பார்த்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இங்க பெரிய பெரிய ராஜாக்கள் விழுந்து வணங்குகிற தேவனாகிய கர்த்தர். ஆகவே எங்களை உற்சாகப்படுத்துறீங்கன்னா தெரியும். நீங்க கரங்கள் தருவதற்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். பறந்து விரிந்த உலகம் அது ஒழித்து போகும் மாயை. பறந்து விரிந்த உலகம் அது ஒழிந்து போகும் மாயை. கடந்து ஓடும் நாமும் சென்று அடைவோம் பரலோகம். கடந்து ஓடும் நாமும் சென்று அடைவோம் பரலோகம். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். பறந்து விரிந்த உலகம் அது ஒழிந்து போகும் மாயை. பறந்து விரிந்த உலகம் அது ஒழிந்து போகும் மாயை.
மறுபடியும் ஒரு விசை நம்மை திருச்சபை சார்பாக டாக்டர் எஸ்.ஜே. ராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம்.